திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு கடந்த சில நாட்கள காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, ஈவினிங் சொல்றாரு. திமுக திரு சீமான் பேனா சிலையெல்லாம் உடைக்கிறேன்னாரு. அவரோட உறவாடுறீங்க. நான் உங்களுக்கு எதிரியா போயிட்டேனா? அப்படின்லாம் கேட்கிறாரு. அவரு இந்த பக்கம் வந்துட்டாரு, அமைச்சர் வாங்கிட்டாரு. ஆனா கூட்டணி இல்லன்றாரு, நட்புன்றாரு திமுக கூட. ஏன் இப்படி என்ன குழப்பம் இல்ல, அவருக்கு? நல்ல வேளை காலை, மாலை, இரவுன்னு இருக்குது. இன்னும் 2 வேலை இருந்தா, அந்த 2 வேலையில மாத்தி மாத்தி பேசிருவாங்க. ஒரு நாளைக்கு 3 வேலை தான். ஆனா, நாளுக்கு நாள் மாறுது, நேரத்துக்கு நேரத்துக்கு மாறுது. இது வந்து என்னன்னா, அரசியல் ஸ்திரத்தன்மை என்பத வந்து அண்ணன் திருமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறார். ம், பேனா சிலைய உடைப்பேன்னு சொன்னது உண்மை. ம், சிலை வச்சிருந்தா அவர் உடைக்கிறதுக்கு கண்டிப்பா போயிருப்பார். அவர் வந்து நிலைப்பாடுல மாத்திக்கல. மேபி அந்த அழுத்தம், இந்த பிரச்சனை நமக்கு இருக்கிற தலைவலியில எதுக்கு பேனா சிலைன்னு கூட அதாவதுங்க விமர்சனமாச்சு. ஒரு விஷயம் கட்டல இல்ல. பேசப்பட்டது, சொல்லப்பட்டது. எதிர்ப்பு வந்துச்சு. இப்ப என் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அதில் வந்து நான் சொல்லிக்கிறேன் 14 மீனவ கிராமங்கள் பாதிப்படும். 14 மீனவ கிராமம் பாதிக்கப்பட்டு அப்படி ஒரு பேனாவை வைக்கணும்னா கலைஞரே அசிங்கப்படுத்துறது. உழைப்பாளி, ஆடம்பரத்தை விரும்பாத மனிதர். ம், ம். கலைஞரை எதில் எதிர்க்கணுமோ அதில் தாங்க எதிர்க்கணும். எல்லாத்துலையும் எதிர்க்கணும்னு எதிர்க்கக்கூடாது. குடும்ப அரசியலில் அவர் எதிருங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் கூட வச்சுருந்தார். ஆனால் நான் திரும்பவும் சொல்லுவேன், கலைஞர்களுக்கு பணத்து மேலே பெரிய ஆசையோ பெரிய இஷ்டமோ கிடையாதுங்க. ஆடம்பரத்தை வந்து கலைஞரை வந்து அதே வீட்டில் தான் இருந்தார் கோபாலபுரத்தில். அந்த உடம்பு வந்து எடுத்துகிட்டு வரும்போது கூட கஷ்டப்பட்டு தான் இறக்குனாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் நான் வந்து பெரிய பில்டிங்கில் வந்து பாதுகாப்பாக அந்த பெரிய கேட் வச்சுக்கிறேன்லாம் கிடையாது. ட்ரெயினில் தான் போவார். என்ன இருந்தாலும் அவர் கோட் ஷூட் போட்டு நான் சுற்றிந்தார். அவர் வேஷ்டி, அதுவும் வயசான காலத்துலலாம் தூக்கி கட்டுவார். ம். ஒன்றும் ஆடம்பரத்துக்கு இல்லாதவர். அப்போ அவருக்கு போய் நீங்கள் ஒரு பேனா சிலையை வச்சு பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தப்பான நிலைப்பாடு எடுத்து அது பேக் ஃபயர் ஆச்சு. அதுக்கு நாம் தமிழர் கட்சி எதிர்வினையாடுறாங்க. மற்றபடி கலைஞர் அவர்களை பொறுத்தவரை அந்த உழைப்பெல்லாம் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அப்போது அது ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதில் எதிர்த்தாங்க. கட்டவும் இல்லை, இடிக்கவும் இல்லை, முடிஞ்சு போச்சா? ஆமா. அதை இப்போ ஞாபகம் வச்சுக்கின்னு தேர்தல் நேரத்துலலாம் பேசாமல் எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ அதை நீங்கள் பேசுகிறீங்கன்னா ம். அப்போ நீங்கள் அரசியல் தானே பண்ணுறீங்க. சீமானோட கொஞ்சம் கொலாவுறாங்களேன்றாரு அவரு. யார்? திமுக. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஜய் சாரோட ஃப்ளைங் கிஸ் குத்து விளாட்றீங்களா? அவங்க கொஞ்சம் கொலாவுறீங்க. சீமான் வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தனியாக தான் இருக்கிறாப்புல. ம், அவர் யார் கூட வேணால் சேர்ந்துக்கலாம், யார் கூட வேணால் எதிர்த்துக்கலாம். ஏன்னா அது அவர் இஷ்டம். ம், ரைட்டா? ம். அவர் ஒரு கூட்டணியில் இல்லை. ஆனால் நீங்களாம் ஒரு கூட்டணியில் இருந்தீங்க. நீங்களாம் ஒரு டீம் சொல்லிக்கினீங்க. ஒரு டீம்னு சொன்ன நீங்கள் டீமு பிரிஞ்சு பிரிஞ்சு மாறி மாறி போவீங்க. ஆனால் தனியாக ஒரு ஆளை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.